Welcome to Berea Bethel Assembly. சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். கரங்களை தட்டி சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை திளைத்து கள்ளத்திற்கும் நிலைத்து இகபரத்தை வினைத்து கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தலைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை வெறுத்து இல்லாரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும் இல்லாரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும் நல்லாயனே சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். சிலுவையோர் புனித சின்னம் இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். அழகை சீர உழைக்க அகம்பனினை வலிக்க பாவமயல்களகற்க பாவக்கடலை கடக்க அழகை சீர உழைக்க அகம்பனினை வலிக்க பாவமயல்களகற்க பாவக்கடலை கடக்க உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற பல கூட மனிதரும் பகைத்து நின்றோர்கின்ற சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். யூதர்க்கிடரான இயேசுநாத சிலுவை கிரேக்க நாடியருக்கு பைத்தியமச்சிலுவை யூதர்க்கிடரான இயேசுநாத சிலுவை கிரேக்க நாடியருக்கு பைத்தியமச்சிலுவை அன்ப கடை கலமும் தேவ பலரும் சிலுவை அன்ப கடை கலமும் தேவ பலரும் சிலுவை தன்னை உணர்ந்தவர்க்கம் தனிப்பேருமை சிலுவை சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து இரட்சகனேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர்
புனித சின்னம் ஜகத்து ரட்சகரேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம் சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து ரட்சகரேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பிரசன்னத்தோடு கூட நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் போக போகிறோம். இந்த நாளிலேயும் நான் செய்தி முடித்த பிற்பாடு சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபிப்ப கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம் நடுவில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர் சாம்சன் அவர்கள் நம் நடுவில் வந்திருக்கிறாங்க. அவரை குறித்து சிலருக்கு இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தெரியாது. அவர் யார் அப்படின்னா, அவர் விலங்காடு பாக்கத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் போன வருஷம் வரைக்கும் நம்முடைய சபைக்கு அடிக்கடி நமக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வைக்கும் போதெல்லாம் ஒரு விசேஷ நாளில் கூப்பிடும்போது அவர் வந்துடுவார். ஏன்னா அது வரைக்கும் அவர் சுவிசேஷகனாக இருந்தார். ஆனால் இப்போது ஒரு 2 வருஷமாகவே ஒரு சபையை ஆரம்பித்து சபை ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். அதனால் அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவரை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னால், நானும் அவரும் 1993 இருந்து நாங்கள் ஒரு நண்பர்களாய், ஆவிக்குரிய நண்பர்களாய், உலகத்தில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாங்க, ஆனால் ஆவிக்குரிய நண்பர்கள் ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா முதுமலை காட்டில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, முதுமலை சரணாலயம், அந்த முதுமலை காட்டில் ஒன்றா நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். அநேக நாட்கள் சாப்பாடு இல்லாமல் கிராமங்கள் தோறும் நடந்து போய், அப்போயெல்லாம் வண்டி கூட கிடையாது, நடந்து போய் கிராமங்கள், இந்த ஆதிவாசி மக்கள் மத்தியிலெல்லாம் ஊழியம் செய்தவங்க. இந்த நாளில் நாங்கள் அந்த அன்பு எங்களுக்குள்ளே இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அவர் இன்றைக்கி நான் சொன்னேன், நானும் அவரை நாங்கள் 2 பேர் பாசனெலாம் கூப்பிட்டுக்க மாட்டோம், மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிட்டுக்குவோம். அவரை கூப்பிட்ட, மாப்பிள்ளை நாளைக்கு இது குட் ஃப்ரைடேக்கு வந்துடணும் அப்படின்னு. சரி மாப்பிள்ளை வந்துடுறேன் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் வந்துடுறேன் அப்படின்னாரு. அவர் இந்த நாளையில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி நம்ம தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இந்த காலையில் வந்திருக்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்து, நன்றி திரு. அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே பாட்டை மோசஸ் பாஸ்டர் பாடியிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சூப்பராக பாடுவாங்க. பாஸ்டரோட அப்பா. தேவ நாமத்துக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல கண்களை மூடுவோம், தெய்வத்தை நோக்கி இந்த காலையில் பார்ப்போம். வசனம் சொல்லுகிறது, தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். போகிற பாதையில் இயேசு நல்லவர். நீ பின்பற்றுகிற பாதையில் இயேசு நல்லவர். நீ பாடுகிற பாடுகளில் இயேசு நல்லவர். நீ சுமக்கிற துக்கங்களில் இயேசு நல்லவர். நீ போகிற வேதனையில் இயேசு நல்லவர். உன் வியாதியின் மத்தியில் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். கண்ணை மூடி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு கொஞ்சம். அல்லேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் நமக்கும் ஒரு வாய்ப்பு தெய்வம் தந்திருக்கிறபடியால் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கிறோம். கண்ணை மூடி தெய்வத்தை நோக்கி ஒரு விஷயம், ஆண்டவரே, உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக அன்று. கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம், உன
உனக்காக பலியாக அன்று. கலங்காது கண்கள் வழியாது கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாது நெஞ்சம், நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு அன்று. நடமாட முடியா தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு அன்று. கரம் தோட்டு நீட்டி கரமதில் தூக்கி, கரங்களில் சுகம் தந்ததாலே உந்தன் கைகளில் ஆனியோ அரசே. அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கைகளில் ஆனியோ அரசே. இதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம். உனக்காக பலியாக அன்று. கலங்காதோ கண்கள் வழியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம். எங்களுக்கு நல்ல பிதாவே, உடைய சிலுவை மரணத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். மரணமில்லையே ஜீவனும் இல்லை ஆண்டவரே. உடைய சிலுவை மரணத்தின் மூலமாய், நீ சகித்த பாடுகள் மூலமாய் இந்த ஸ்லாக்கியம், இந்த பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்தபடியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆளுகை செய்யும் வழிநடத்தும். முழு சபையாரையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். அடியானை தாழ்த்துகிறேன். மூடுவீரா சிலுவின் ரத்தத்தின் மூலமாய் இயேசு மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த காலையில் வந்திருக்கிற அனைவருக்கும், ஊழியக்காரருக்கும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தெய்வத்தை நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறேன். வருஷம் வருஷம் 7 வார்த்தைகளை நாம் தியானிச்சிருப்போம்னு நினைக்கிறோம், நிறைய வருஷங்கள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோலத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். தேவ நாமத்துக்கு சிலுவையின் அடிப்படையில் ஒரு வித்தியாசமான காரியத்தை இந்த காலவிலே தியானிப்போம். பிஹேவியர், நடத்தை என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். நடத்தை தேவ நாமத்துக்கு மகிமையாக. எல்லா இடங்களிலும் விசேஷமாய் கிறிஸ்துவலாகிய நமக்கு என்ன தேவைங்க? நல்ல ஒரு பிஹேவியர், நல்ல ஒரு நடத்தை தேவை. தேவ நாமத்துக்கு மகிமையாக. நீங்கள் எங்கே போனீங்கனாலும், எந்த இடத்துலையும், ஆஃபீஸில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், அல்ல வீட்டில், அல்ல சபையில், சமுதாயத்தில், எங்கே போனாலும் உங்களை பற்றி ஒருத்தர் தனிப்பட்ட விதமாக உங்கள் பின்னாடி பேசுகிறாங்கன்னா அவங்க நடத்தியை தான் என்ன பண்ணுவாங்க? உங்கள் முன்னாடி பேசுனாங்கன்னா உங்களுடைய செல்வத்தை, உங்கள் அழகை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்கள் பிள்ளைகளை எல்லாம் பற்றி பேசுவாங்க. ஆனால் உங்கள் பின்னாடி பேசுகிறாங்கன்னா உங்கள் செல்வத்தை யாரும் என்ன பண்ணுறது இல்லைங்க? பேசுறது கிடையாது. உங்களுடைய பொருளாதாரத்தை யாரும் என்ன பண்ணுறது கிடையாது? பேசுவது கிடையாது. உங்களுடைய அழகை பற்றி யாரும் என்ன பண்ணுதுங்க? பேசுவது கிடையாது. உங்களுடைய வீட்டுடைய முறைமைகள், உங்களுடைய காரியங்களை யாரும் என்ன பண்ணுறதில்ல? பேசுவது கிடையாது. உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடத்தியை தான் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. தேவ நாமத்துக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். எது நிலை நிற்கும்? உங்களுக்கு முன்னாடி பேசுகிறதா பின்னாடி பேசுகிறதா பார்த்தீங்கன்னா, பின்னாடி எது பேசுகிறாங்களோ அதுதான் என்ன பண்ணுங்க? நிலை நிற்கும். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான
தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். வசனம் சொல்லுகிறது, தாம் பிதாவினிடத்தில் இருந்து வந்ததையும் பிதாவினிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுகிறது, தேவநாமத்துக்கு முன்னதாக ஸ்தோத்திரம். தேவன் பிதா எல்லாவற்றையும் தன்னுடைய கையில் என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார் என்று இயேசு அறிந்தார். தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய கையில் என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார் என்று இயேசு அறிந்து தான் பிதாவினிடத்திலிருந்து வந்ததையும் பிதாவிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து என்ன பண்ணாருங்களா? வஸ்திரத்தை கழட்டி அப்படி வச்சுட்டு ஒரு டவலை என்ன பண்ணாங்க? முண்டு உடுத்திட்டு டவலை உடுத்திட்டு சீசருடைய கால்களை கழுவ தொடங்கினார். எல்லா 12 சீசருடைய காலையும் கழுவினார். நாம் எப்படி கழுவிருப்போம் சொல்லுங்களேன்? 3 தடவை ஒருத்தன் மறுதளிக்க போகிறான். 3 தடவை என்ன பண்ண போகிறான்? ஒருத்தன் மறுதளிக்க போகிறான். ஒருத்தன் தன்னை காட்டிக்க விட போகிறான். கொஞ்சம் பேர் மீன் பிடிக்க என்ன பண்ண போகிறாங்க? திரும்பி போக போகிறாங்க. ஒருத்தன் அவருடைய கையிலையும் காலிலையும் நான் விரலை விட்டு பார்த்தா தான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட பேர் தான் 12 பேர் என்ன பண்ணாங்க? உள்ள உட்காந்துருக்குறாங்க. எல்லாருடைய காலையும் சமமாக தான் என்ன பண்ணார்? ஆண்டவர் கழுவினார். நல்ல கவனி. பிதா எல்லாவற்றையும் தன்னுடைய கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்தார் என்று இயேசு அறிந்தார். இந்த அத்தாரிட்டி, முழு அத்தாரிட்டி இயேசுடைய கையில் என்ன படிச்சுங்க? வந்துடுச்சு. நல்ல கவனி. தேவ நாமத்துக்கு முடியாது. எல்லாத்தையும் தெய்வம் எல்லாத்தையும் ஆண்டோடைய கையில் என்ன பண்ணுங்க? ஒப்பு அவருடைய கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எல்லாம் வச்சுக்க. அதனால தான் இயேசு மரித்து அடக்கம் 3 நாள் உயிர்த்தெழுந்த போது சொன்னார், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணிருக்குங்க? கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன பண்ணுது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ தேவன் இயேசு அறிந்தார், எல்லாம் தன்னுடைய கையில் என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்னொன்று அவங்க கிட்ட சொல்கிறாரு, நான் எங்கே இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன? தான் யார் என்பதை அவர் நன்றாக என்ன பண்ணிருங்க? அறிந்து இருந்தார், உணர்ந்து இருந்தார். என்ன இருந்தாருங்க? தேவன். இயேசு மனுஷனா அப்படின்னு கேட்டால் 100% யாருங்க? மனுஷன்தான். இயேசு தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்டால் 100%. ஆமாம். தெய்வத்துவம் உள்ளே இருந்தது, மனுஷத்துவம் வெளியில் இருந்தது. தேவநாமத்துக்கு முடிதாக. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார். அத்தாரிட்டி ஃபுல்லாக, பவர் ஃபுல்லாக கையில் இருக்குது. பவர் ஃபுல்லாக என்னங்க? கையில். பவர் ஃபுல்லாக கையில் இருக்குது. எல்லா அதிகாரமும் கையில் என்ன படிச்சு வந்துடுச்சு. எல்லா விதமான மகிமையும் கையில் வந்துடுச்சு. தெய்வன் எல்லாத்தையும் தன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அத்தாரிட்டி ஃபுல்லாக அவர் கையில் இருக்குது. ரெண்டாவது, எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறன்றது அவருக்கு என்ன பண்ணுதுங்க? நல்லா தெரியுது. ஆனால் தேவநாமத்துக்கு முழுதாக அதிகாரம் வந்த பொழுது, தேவன் எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் கொடுத்த போது தான் யார் என்பதை அறிந்திருந்தார். தான் தேவகுமாரன் என்பதை என்ன பண்ணாருங்க? அறிஞ்சுதான் இருந்தார். எங்கேருந்து வந்தேன்? உலகத்தை பார்த்து பரிசேயர் பாச, நீங்கள் இந்த தாழ்விலிருந்து, நான் தாழ்விலிருந்து என்ன பண்ணல, வரல, உயர்விலிருந்து வந்தவன். பரிசேயர்கிட்ட சதுசேயர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் இந்த பூமியிலிருந்து உண்டா, நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் மேல இருந்து வந்தவன்டா, கீழே அல்ல. ஆனா மேல இருந்து வந்தவர், அத்தாரிட்டி பெற்றவர், அதிகாரம் கையில வைத்திருக்கிறவர், பவரை கையில வைத்திருக்கிறவர். ஆண்டு சொன்னாரு, நான் ஒரு கூக்கரட்டார் 12 லேகியனுக்கு அதிகமான பேர் தேவன் என்ன பண்ணுவாரு? அனுப்ப அதிகாரம் முழுவதையும் பெற்றிருந்தவர், சகல அதிகாரத்தை தன் கையில் அடக்கி வைத்திருந்தவர், பிதாவுக்கு ஒரே செல்ல பேரான குமாரனாய் இருந்தவர். வேதம் சொல்லுகிறது ஒரே பேரான குமாரனாய் இருந்தார். மரித்து, நல்லா இயேசு மரிக்குவதற்கு முன்பாக தெய்வத்தை ஒரு நாளும் யாரும் அப்பா என்ன பண்ண முடியுங்க? கூப்பிட முடியும். அதனால் சொல்றது ஒரே பேரான குமாரன். இயேசு மரித்து அடக்கம் உயிர்த்தெழுந்த பிறகுதான் முதற் பேரான குமாரனாய்
மாறினார். தேவன் நல்ல கவனிங்க. எல்லா அதிகாரம் தான் யார் என்பதை தெய்வம் அறிந்தார். தான் யார் என்பதை உணர்ந்தார். உணர்ந்த பொழுது வஸ்திரத்தெல்லாம் கழட்டி அங்கே வச்சுட்டு அவருடைய கால்கள் என்ன பண்ணாருங்க? கழுவ தொடங்கினார். என்ன பண்ணாருங்க? ஆமாம். நமக்கு நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு அதிகாரம் தெய்வம் கொடுக்கும் பொழுது, ஆண்டு ஒரு நல்ல கவனிங்க, தேவன் நம்மை ஒரு பொசிஷனில் வைக்கும்போது, தேவன் நமக்கு ஒரு அதிகாரங்களை கொடுக்கும்போது, தேவன் உள்ள சில சாவிகளை நம்முடைய கையில் கொடுக்கும்போது, நீங்கள் அந்த அதிகாரத்தை உணரும் பொழுது, நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது, தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது, தேவன் உங்களை கனப்படுத்தும் போது, குப்பையிலிருந்து உங்களை தேவன் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கும் போது, தேவன் உங்களை ஆஃபீஸில், உங்களுடைய வேலையில், வீட்டில் தேவன் உங்களை உயர்த்தி வைக்கும் போது, சொந்த பந்தங்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தி வைக்கும் போது, உங்கள் பிஹேவியர், உங்களை நடத்தை எப்படி இருக்குது? செய்ய முடியுமா? இப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? இப்படி வீட்டில் வேலை செய்கிறாங்க சர்வெண்ட்டு, வீட்டில் என்ன பண்ணுறாங்க? வீட்டு வேலை செய்கிறாங்க சர்வெண்ட்டு. சர்வெண்ட்டும் எஜமானும் ஒரே சர்ச்சுக்கு வராங்க. நல்ல கவனி. எஜமான் போய் சர்வெண்ட்டு காலை கழுவுறா? சொல்லுங்களேன், கழுவாங்களா? 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 தேவனுடைய நாமத்துக்கு நல்ல கவனிங்க. ஏன் இதை அவங்களுக்கு செஞ்சார்? ஏன் அதை செய்யணும்? அவங்களுக்கு போக டைம் வந்துடுச்சு, போக போகிறேன்னு அறிஞ்சார். இல்லை, போக போகிறேன்னா என்ன செஞ்சுருக்கணும்? 12 பேர் கூப்பிட்டு, நான் போக போகிறேன், எனக்கு அடுத்தது நீங்கள் தான் இந்த ஊழியத்தை என்ன பண்ணுவோம்? பார்த்துக்கணும். நான் போக போகிறேன், இந்த ஊழியத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் நீ யூதேயாவை நீ எடுத்துக்க, சமாரியாவை நீ எடுத்துக்க, அதுக்கப்புறம் என்னங்க எருசலேமை நீ என்ன பண்ணுங்க? நீ எடுத்துக்க. 12 பேருக்கும் 12 சபையை என்ன பண்ணியிருக்கணும்? பிரிச்சில் கொடுத்துருக்கணும். நான் போக போகிறேன்னு அறிஞ்சார், தான் எங்கேருந்து வந்தேன்னு அறிந்தார், எங்கே போகிறேன்னு அறிந்தார், தான் போக போகிறதை உணர்ந்து தான் பேசுகிறாரு. பேசும்போது 12 பேரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கணுங்க? பிரித்து கொடுத்து, நான் ஊழியத்தை நான் மறிக்க போக போகிறேன், 3 நாள் உயிர் தெழுந்து போக போகிறேன், இந்த ஊழியத்தை இனிமேல் நீங்கள் தானே பண்ணணும், பார்த்துக்கணும், இந்த ஊழியத்துக்கு நீங்கள் தானே பண்ணணும், எல்லா காரியத்தையும் செய்யணும், இந்த ஊழியத்தை நீங்கள் தான் நடத்தணும், எனக்கு பின்பு நீங்கள் கவனமாக இருக்கணும், நிறையா ஓநாய்கள் வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதெல்லாம் என்ன பண்ணலங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆண்டவருக்கு தெரியும், இந்த 12 பேருக்கிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான்? நாசம் பண்ணுவான். என்ன பண்ணுவாங்க? நாசம் பண்ணிடுவான்னு தெரியணும். அப்போ அவனுக்குள்ள ஒரு புத்தி வர வைக்கணும், அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டும், அவனுக்குள்ள ஒரு சிந்தையை விதைக்க வேண்டும், அவனுக்குள்ள சில காரியங்களை உருவாக்க வேண்டும், அவனுக்குள்ள சில படிப்புகளை என்ன பண்ணும்? கொண்டு வர வேண்டும். தேவ நாமத்துக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள சில விதைகளை விதைக்க வேண்டும். என்ன விதை? ஏன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒன்று ஏசாமி என்ன பண்ணாங்க? பார்த்தார். அவனுக்குள்ள ஏதோ ஒன்று என்ன பண்ணாரு? அந்த 12 பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஏசாமி என்ன பண்ணாங்க? உள்ள ஏதோ ஒன்று இருக்குது, அதை வெளியில கொண்டு வரணும். அதை வெளியில கொண்டு வரணும், நான் அவனா மாறணும். நான் அவனா என்ன பண்ணும்? மாறணும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுது, இவனை மாற்றுறதுக்கு ஒரே வழி தான் தெரிஞ்சது. இவனை மாற்றினா இவனுக்கு கீழே நான் சர்வெண்டா ஸ்லேவா என்ன பண்ணும்? மாறணும். வேதம் 2 வார்த்தையை பயன்படுத்துகிறது. உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஊழியக்காரன். உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் வேலைக்காரனா? சர்வன் அண்ட் ஸ்லேவ். என்னதுங்க? 2 வார்த்தை, 2 பதத்தை ஆங்கில வேதம் பயன். ஒன்று சர்வன்ட், இன்னொன்று யாருங்க? ஸ்லேவ். நல்லா கவனிங்க. தேவநாமத்துக்கு முடிதாக சோதரா. அப்போ ஒன்று தீர்மானிச்சார், இவனுக்குள்ளே இருக்கிறத வெளியில் எடுத்துன்னு வரணும், இவனை பனிஷ் பண்ணக்கூடாது. ஆனால் இவன் நான் செய்வதை பார்த்து அவன் என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ளே உணர வேண்டும். வசனத்தை கழட்டினார். தேவநாமத்துக்கு முடியாக சோதரை கழட்டி தனியாக வச்சார். ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு போக போகிறார், முன்னாடி செய்கிறாரு. அவனுடைய கால்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? கழுவினார். நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை பரலோகம் எப்படி பார்த்துருக்குங்க? இந்த சம்பவம் பரலோகம் எப்படி பார்த்துருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்துருக்கும் இந்த சம்பவத்தை? பரலோகம் எப்படி பார்த்துருக்கும்? நல்ல வானாதி வானம் கொள்ளாதவர் யாருங்க? அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வம், வானாதி வானம் கொள்ளாதவர், மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினவர். God became a man. தேவன் மனிதனானார். தேவன் ஆயிட்டாருங்க,
மனுஷனானாரு. இப்போ கடவுடிங்க, தேவன் மனிதனானாலும் அவர் யார் தாங்க? அவரு தெய்வம். தெய்வம் தான். தேவன் மனு உருவத்தில் வந்தாலும் தெய்வம். தெய்வம் தான். தேவன் ஒரு தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி ஒரு அடிமையை ரூபம் எடுத்து அவன் மனுஷனுடைய காலை குனிஞ்சி கழுவும் போது பரலோகம் என்ன நினைச்சிருக்கு தெரியுமா? பரலோகம் என்ன நினைச்சிருக்கோம்? ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர், கிரீடம் உன் மூடியே பின்னியே சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் அடைந்தார், கஷ்டமே உனக்காய் அவரே சகித்தார். இந்த பாடுகள் உன்னை மீட்கவே, இந்த பாடுகள் என்னை மீட்கவே. எல்லாம் சேர்ந்து கொள்ளமா? ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. நல்லா கவனிங்க. தெய்வம் சிலுவை மரணத்தை விட, தேவன் பட்ட பாடுகளை விட, தேவன் ஒரு மனிதனுடைய கால்களை தொட்டாரே, அதுதான் என் பெரிய விஷயம். நினைச்சுப்பார். தேவன் சிலுவை மரத்தை ஏற்றார், உண்மைதான். அதை விட கோரமானது, அதை விட பயங்கரமானது, தெய்வம் மனுஷனுடைய கால்களை தொட்டு கழுனாரே. பரலோக தேவதூதெல்லாம் கண்ணை மூட்டுங்க ஒரு நிமிஷம். ஐயோ, தேவனுக்கு மனுஷன், தேவனுக்கு ஏன் இந்த நிலைமை? பரலோகம் கண்ணை மூடி இருக்கும், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இருக்கும். ஏன்னா பரலோகம் அப்படி அவர் என்ன பண்ணல, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒருவரும் சேரக்கூடாத மகிமையில வாசமாயிருந்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஏகர் சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமாயிருக்கிறவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், சகல முழங்கால் முடவும் சகல நாவும் அறிக்கை செய்யக்கூடிய அவரை முதல் முறையாய் மனுஷ ரூபத்தில் அவரை பார்க்குது, மனுஷனுடைய கால்களை கழுகுது. உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குங்க? கடவுள் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? சிலுவை மரணத்தை, பாடுகளை தியானிக்க வந்திருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, தேவன் உன்னை உயர்த்தும் போது அல்ல உன்னுடைய மனைவியின் இடத்துல, உன்னுடைய கணவன் இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? உன்னுடைய பெற்றோர் இடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே வேலை செய்வதற்கு முன்பாக எப்படி நடந்து கொள்கிறீங்க? எப்படி நடந்து கொள்கிறீங்க? இந்த காலையில் ஒரு விஷயம் ஆண்டவர் பக்கம் திரும்புவோம். ஆண்டவர் தீர்மானிச்சார், இவனுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் செய்யணும். உனக்கு ஊழியம் கொடுக்க மாட்டேன், உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன், உனக்கு வரங்கள் கொடுக்க மாட்டேன், ஒன்றே ஒன்று செய்வேன். நான் செஞ்சது போல நீயும் செய்ய முடியாய், நான் வாழ்ந்தது போல நீ வாழும்படியாய், நான் இருந்தது போல நீ இருக்கும்படியாய், நான் ஜீவித்தது போல நீ ஜீவிக்க முடியாய், ஒன்றே ஒன்றே உனக்கு காட்டி சொல்வேன், அதுதான் இந்த வழி. அதுக்காக தான் துண்டு எடுத்தாரு, வஸ்திரத்தை கட்டினாரு. ஒரு அடிமை எப்படி ஒரு எஜமானுடைய காலை கழுவானோ, தன்னை காட்டி கொடுக்கனுடைய காலையில் கூட ஆண்டு என்ன பண்ணாருங்க? அப்பா ஒரு சின்ன சொல்லு சொல்லக்கூடாது, அம்மா ஒரு சின்ன சொல்லு சொல்லக்கூடாது, மாமியார் ஒரு சின்ன சொல்லு சொல்லக்கூடாது, மருமக ஒரு சின்ன சொல்லு சொல்லக்கூடாது, ஊழியக்கார் ஒரு சின்ன சொல்லு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, நம் கிறிஸ்தவர்களா? அப்படிங்களா? நம் கிறிஸ்தவர்களா? அப்படிங்களா? ஒரு வருஷம் பர்னபாவும் பவுலும் அந்தியேகையில் இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான், ஒரு வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து தான் அவங்கள கிறிஸ்தவர்னு சொன்னாங்க. நம்முடைய பக்கத்து வீட்டில் உங்களுடைய மாமியார் உங்களை நல்ல கிறிஸ்தவங்க சொல்கிறாங்களா?
உங்கள் மருமகள் உங்களை நல்ல கிறிஸ்தவங்க எங்கள் மாமியார்னு சொல்லுவாங்களா? நல்லா நீ சேர்த்து வைத்து செல்வம், படித்த புகழ், நீ வைத்திருக்கிற பதவி, நீ சொத்து, உன்னுடைய பட்டம் எதுவும் நீ மறிக்கும் போதும் பக்கத்தில் ஒன்றும் அது சாட்சி சொல்லாது. எதம்மா சொல்லும்? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் சொல்லுங்கய்யா. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் சொல்லும் சாட்சி. அல்லேலூயா. நீ ஆண்டு நல்லா கவனிங்க. ஒருத்தன் மரண தருவாயில் அவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனை குறித்து சாட்சி சொல்வது அவன் செல்வம் அல்ல, அவனுடைய வாழ்க்கை. என்ன சொல்லுங்க? அவனுடைய வாழ்க்கை தான் சொல்லும். அவருடைய வாழ்க்கை தான் சொல்லும். தேவ நாமத்துக்கு முழுதாக சோத்திரம். வசனத்தில் வாசிக்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12-15 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நல்ல குணி. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க? நான் செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. தேவ நாமத்துக்கு முழுதாக ஸ்தோத்திரம். இந்த செல்லு நான் டைம் பார்க்கறதுக்காக தான் வச்சுருக்கேன். தேவ நாமத்துக்கு முழுதாக ஸ்தோத்திரம். நான் செஞ்ச அப்போ இது ஆஃப் பண்ணுப்பா. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அவர் செஞ்ச மாதிரி நம்ம செய்கிறோமா? அப்படியா? அவர் செஞ்ச மாதிரி நம்ம செய்கிறோமா? இங்கே பாருங்க, அவர் செஞ்ச மாதிரி நம்ம செய்கிறோமா? நல்லா கவனிங்க. தேவ நாமத்து அண்ணன் இங்கே கவனம். ஒரு இடத்துல போயிருந்தேன். அவர் சொல்கிறார், அண்ணன் என் சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். 1 அடி 6 அடி அண்ணன் எடுத்துட்டார் இடம். என்ன செய்யலாம்? தெரிஞ்சோ தெரியாமல அண்ணன் ஒரு அடி உங்கள் இடத்துல வந்துட்டார். என்ன செய்யலாம்? இங்கே பாரு, என்ன செய்யலாம்? தம்பி 1 அடி உங்கள் இடத்துல வந்துட்டார், என்ன செய்யலாம்? வக்கீலுக்கு போகலாம். கரெக்ட் இல்லை? அப்படியாங்க? வக்கீல் போலாமா? அப்படியா? ஆண்டு சொன்ன, நான் செய்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆண்டு சொன்னார், உன்னை ஒருவன் கன்னத்தில் அறைந்தால், ஆமாம், அவன் 1 அடி இப்படி தான் நோக்கி இருப்பான். நம்ம 10 அடி அவன் சப்புன்னு நம்ம இருப்போம். உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கேயும் என்ன பண்ணுங்க? அங்கேயே என்ன பண்ணு? விட்டு விட. அவனுடைய டவுசர் அவுக்காம நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட மாட்டோம். அப்படி தானே இல்லை? தேவ நாமத்துக்கு முழுதாக சோத்திரம். சாரோன் ஒரு ஜெரமியா பண்ணாங்க. பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு மாயேழை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேழை கோலமதோ. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு வீணாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பு வீணாசையும் நமக்கே.
இப்படிதாக. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் பெரியவராக இருந்தா கூட சின்னவனை போல என்ன பண்ணாருங்க, மாறினார். நம்ம சின்னவங்களா இருந்தா கூட நம்ம என்ன நினைப்போம், பெரிய ஆளா என்ன பண்ணோம், வரணும். தேவநாம இன்னும் அதிகாரம்லாம் கடவுள் நம்ம கையில் கொடுத்துட்டார்னா நமக்கு சொல்லவே தேவையே இல்லை. நல்லா பைபிளை நல்லா படிங்க. இன்னொருத்தரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன கற்றுக்கொள்ளுங்க? மற்றவங்களை என்ன பண்ணுங்க, மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவர்களை என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. முதிர் வயதுடைய காதுகளுக்கு உங்க செவிகள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. முதிர் வயதுடைய சத்தத்தை என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. நான் செய்தது போல நீங்கள் செய்யுங்க. நீங்க என்ன செய்றீங்க, நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் செவி கொடுங்க. நீங்க உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய போக்கை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. சிலுவை மரணம் எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக. பாடுகள் எதற்காக? என் வாழ்வை மாற்றுவதற்காக. அதற்கு வழி என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? எளிமை. இன்னைக்கு எளிமையா நம்ம இருக்குமா? எளிமையா இருக்குமா? தேவநாமத்துக்கு முன்னாடி நல்ல கவனி. லூக்கா 22:27 வாசிக்கலாம். லூக்கா 22:27 ஆண்டவர் சொல்றாரு, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். நான் உங்க நடுவில் எப்படி இருந்தேங்க? எப்படி இருந்தேன் சொல்லுங்க. எப்படி இருந்தேன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்துங்க. நீங்க பணிவிடைக்காரன் போல தான் இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க பணிவிடைக்காரன் போல தான் இருக்கீங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வீட்டில் பாய் போடும்போதே தெரியும் நீங்கள் பந்தி இருக்குங்களா பணிவிடைக்காரங்களா. அம்மா கொஞ்சம் பாயை போடுங்க. நான் ஏன் போடணும், எங்கள் அண்ணன் அவனை என்ன பண்ணு போட சொல்லு. நீங்கள் பந்தி இருப்பவர்களா பணிவிடைக்காரன்? ஆண்டு சொன்னார், நான் பந்தி இருக்கிறவனா தான் வந்தேன், ஆனால் நான் பந்தி இருக்கிறவனா என்ன பண்ணல. இல்லைப்பா, நான் பணிவிடைக்காரனை போல் என்ன பண்ணேன், இருந்தேன். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒருவேளை இங்கேருந்து ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? என்ன மாதிரியே நீ ஒரு எளிமையாக வாழ்ந்தப்பா, என்ன மாதிரியே இந்த பூமியில் எளிமையாக வாழ்ந்த, என்ன மாதிரியே நீ ஜீவித்த அப்படின்னு சொல்லுவாரா? என்னப்பா நான் சொன்னதில் ஒன்று கூட நீ என்ன பண்ணல, செய்யலையேப்பா அப்படின்னு துக்கப்படுவாரா? ஆண்டு சொன்னார், நான் பந்தி இருக்கிறவனா தான் வந்தேன், ஆனால் பந்தியில் ஒரு பணிவிடைக்காரனை போல, ஸ்லேவ் அடிமையை போல இருந்தேன். எப்படி இருந்தேங்க? அடிமையை போல இருந்தேன். நல்லா கவனிங்க. எளிமையை பேசுவது எளிது, எளிமையாய் நடப்பது ரொம்ப கடினம். ஒரே திருச்சபையில் எனக்கு இன்னைக்கு 51 வயதாகிறது. அடுத்த மாதம் வந்து 52 வயசு. ஒரே ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கு பின்னால் ஒரே சபையில் இந்த நாள் வரைக்கும் நான் இருக்கிறேன். எனக்கு என் சபை கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? இது வரைக்கும் என்னுடைய பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிற சேரில், அவர் செத்து போயிட்டார், மறிச்சிட்டார். இது வரைக்கும் அந்த சேரில் நான் என்ன பண்ணலைங்க, நான் உட்கார்ந்ததே கிடையாது. நான் உட்காரலைங்க. இன்றைக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சின்ன ஊழியை கொடுத்துருக்காங்க, நடத்துகிறோம். நல்லா கவனிங்க. இன்றைக்கும் நேராக நான் போனேன்னா கீழே இந்த மாதிரி பசங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க கூட தான் என்ன பண்ணுவேன், உட்காருவேன். எங்கே உட்காருவேங்க? உட்காருவேன். எளிமை பேசுவது எளிது, நடப்பது மிகவும் கடினம். எளிமையை பேசலாம். கக்கனை எல்லாரும் பேச, நல்லா கக்கன் காங்கிரஸில் இருந்தார், கக்கனை எல்லாரும் பேசுவாங்க. இப்ப இருக்கிற அரசியல்வாதி என்ன பண்றாங்க, காமராஜரை எல்லாரும் பேசுவாங்க. தேவநாமத்துக்கு முடியாது. ஆனால் காமராஜர் மாதிரி என்ன பண்ண முடியாதுங்க, பேசுறதுக்கு எளிது. கக்கன், இந்த நல்ல குணிங்க, கக்கன்ற ஒருத்தர் இருந்தார். அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார். எம்ஜிஆர் அந்த பக்கம் போகும்போது அந்த கக்கனை பார்த்து சொன்னார், பாப்பா நான் உன்னை அப்போலோவில் வச்சு என்ன பண்ணுறேன் பார்க்குறேன்.
நான் எளிமையாகவே மறித்து போகிறேன். அதே மாதிரி அந்த உலகத்தான். நல்லா கவனிங்க, உலகத்தான் இருக்கிற எளிமை கூட கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க இல்லை. சரி, இப்போ ஏன் ஆண்டவர் அதை அவங்களுக்கு செஞ்சார்? அவங்களுக்குள்ளே என்ன இருந்துச்சு? அதான் இந்த காலையில் லூக்கா 22:14-24 வசனங்களை வாசிக்க. லூக்கா என சுவிசேஷம். வேலை வந்தபோது, நல்லா கவனிங்க, வேலை வந்த பொழுது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்ப ராபோஜனை பாத்திரம் நல்லா கவனிங்க. இயேசு சுவாமி போக போறாரு. இப்ப ராபோஜன் எடுக்க போறாங்க. ராபோஜனத்தை எல்லா கம்யூனியன் சர்வீஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. 12 பேரை வச்சு கம்யூனியன் சர்வீஸ் நடக்குது. முதல் கம்யூனியன் சர்வீஸ் எங்க நடக்குதுங்க? ராபோஜன பந்தியில் நடக்குது. 12 பேர் இருக்கிறான். ஒருத்தன் மாறு மேலே சாஞ்சிருக்கிறான், ஒருத்தன் கால் பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான். 12 பேர் சுற்றி இருக்கிறாங்க. பஸ்கா ஆசரிக்க போகிறாங்க. தேவன் இப்போ பார்த்துருந்த வசனம் சொல்லுகிறது, அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு, வாங்குறாங்க. அதே மாதிரி பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க? போஜனம் பண்ணுறாங்க. போஜனம் பண்ணி முடிக்கும்போது அவர் சொல்கிறாரு, ராபோஜன பந்தியெல்லாம் முடிக்கும்போது ஒரு இருதயத்துள்ள ஷேர் பண்ணுறாரு. என்ன ஷேர் பண்ணுறாரு? நீங்கள் வாசிச்சு வீட்டில் போய், அப்பா உங்களை 12 பேர் இருக்குங்க, உங்களை ஒருத்தன் என்ன பண்ணுவான்? காட்டி. உங்களை ஒருத்தன் என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான்பா. வசனம் கீழே வாசிக்கலாம். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. ஆமா, 23-24 வாசிக்கலாமா? அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்றுங்க? எந்த இடத்துல வச்சு சொல்லுங்களேன்? எந்த இடத்துல வச்சு? எந்த இடத்துல வச்சுங்க? எங்க? கம்யூனியன் சர்வீஸ் நடக்குது. இப்பதான் ஒருத்தன் கழி உட்காந்து இருக்கிறான். 12 பேர் இருக்கிறான். சொல்றாரு, என்ன ஒருத்தன் காட்டிக்க கொடுக்க போறான். ஆண்டவர் சும்மா சந்தோஷமா சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என்ன என்ன பண்ண போறாங்க. வாரினால் அடித்து அவமானப்படுத்த போறாங்க. இந்த உலகமே என் அவமானத்தை என்ன பண்ண போகுது? பார்க்க போகிறது. ஆண்டவர் ட்ரெஸ்ஸோட மறிச்சான் இல்லைங்க, வெளியரங்கமான நிர்வாணமாய் மறிக்க போகிறார். அவருடைய கைகள் கால் ஆணிகள் அடிக்க போகுது. முதுகு வாரினால் அடுத்து கிழிய போகிறது. அப்போ சொல்கிறாரு, உங்களில் ஒருத்தன் காட்டி 3.5 வருஷம் என் கூட இருந்தீங்கடா. 3.5 வருஷம் ஒரு தாயை போல என் பின்னாடி என்ன பண்ணேன்? நான் என் பின்னாடி வந்தீங்க. 3.5 வருஷம் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தேன். பரலோகத்துக்குரிய ரகசியங்களை சொல்லி கொடுத்தேன். 3.5 வருஷம் பிதாவிடத்தில் போவதுக்குரிய வழிகளை உங்களுக்கு நான் வகுத்து கொடுத்தேன். கடைசியில் என் இருத்துல ஒரு ஷேர் பண்ணுறேன், என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்பா. ராபோஜன பந்தியில் சொல்கிறார், எவ்வளோ வேதனையாக இருந்தால் தான் இருத்துல ஷேர் பண்ணுறாரு. அவன் என்ன சொல்கிறான்? அவன் என்ன சிந்திக்கிறான்? வசிமா கடைசி வாசிங்களா? அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. கம்யூனியன் சர்வீஸே வேஸ்ட். கம்யூனியன் சர்வீஸ் வேஸ்ட்டுங்க. யார் பெரியவன்? ஆறாக்கும் பெரிய ஆள். இதான சோதியம். யார் பெரியவன்? சர்வீஸ் என்ன சர்வீஸுங்க? ராபோஜனம். சோத்திரெல்லாம் கரெக்டு தான். ஆனால் உள்ள ஒரு ஆள் இருக்கானே, உள்ள ஒருத்தன் இருக்கானே. சோத்திரம், ஆராதனை, அந்நிய பாஷை எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் உள்ள ஒருத்தர் இருக்கான் ஒளிஞ்சி, நான் தான் பெரியவன். தன்னுடைய இதயத்துள்ளதை ஷேர் பண்ண விரும்புகிறாரு. தன் இதயத்துள்ள வேதனையை பார்க்க விரும்புகிறாரு. மற்றவன் 12 பேர் கூட இருந்தீங்களப்பா, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் பாருங்க, உங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ண விரும்புகிறாரு. அவன் என்ன நினைக்கிறாங்க? யார் பெரியவன்? யார் பெரிய? நீங்கள் சொல்லுங்கள், யார் பெரியவங்க? சர்ச்சில் யார் பெரியவங்க? இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், சர்ச்சில் யார் பெரியவங்க? யாருங்க பெரியவங்க? இயேசு தான் பெரியவர். யார் பெரியவருங்க? இயேசு மட்டும்தான் பெரியவர். நமக்கு ஒரு பாட்டு பாடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறார் கடவுள், அது கிருபை. நமக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பை தருகிறார், அது கிருபை. நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார், அது கிருபை. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய காரியங்களை தர, அது கிருபை. யூத் மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் திறக்கிறார், அது கிருபை. அது போஸ்டிங் கிடையாதுப்பா, கிரேஸ். என்னதுங்க?
ஆமாம், கிரேஸ். அது போஸ்டிங் கிடையாது. எதுவும் போஸ்ட். இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், இது போஸ்டிங் கிடையாது. கிருபை. கிருபையா? கிருபை. கிருபையா? இது என்னை பாட்டு பாட வைக்கிற ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற தாளந்து வெளியே கொண்டு வராரு. கிருபை. அது போஸ்டிங் கிடையாது, அதிகாரம் கிடையாது. என்னை எல்ரா வைத்திருக்கிறார், அது கிருபை, அதிகாரம் கிடையாது. என்னை சங்கீதமாக நடத்த சொல்றாரு, கிருபை. கிருபை. என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ராபோஜன பந்தியெல்லாம் கரெக்டு தான். எல்லாம் ராபோஜன பந்தியெல்லாம் ஒரே சந்தோஷம் தான். அப்பம் வைக்கும்போது ஒரே சந்தோஷம் தான். ரசத்தை குடிக்கும்போது இயேசுக்கு ரத்தத்துக்கு ஒப்பனையா இருக்கு, ரசத்தை குடிக்க ரொம்ப சந்தோஷம் தான். முடிஞ்சவனே கட்டி அணைக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் உள்ள ஒன்று இருக்குதுயா, அது வெளியில வரணும். அது வெளியில வராம எல்லாமே அப்ரோச்சனமான. உள்ள ஒன்று இருக்குது. யார்? பெரியவன். சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் எண்ணம் இருக்குதுல்ல, இந்த எண்ணம் திமிரா இருக்கும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் என்ன நினைப்பாங்க, அவனை விட நான் பெரிய ஆள். ஆண்டு நம்ம ஏன் ராபோஜனை புசிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க ஆண்டு சொன்னார் 1 கொரிந்தியர் 10 இந்த ஒரே அப்பத்தில் புசிக்கிற நாம் எப்படி இருக்கிறோங்க? ஒரே சரீரமாக இருக்கிறோம். நீங்கள் வேற, நான் வேற, மாமியார் வேற, மருமகள், அதெல்லாம் மாமியார் வேற, மருமக, அப்பன் வேற, புள்ள வேற, மனைவி வேற, கணவன் வேற, ஊழியக்கார் வேற, பரிசுத்தவான்கள் வேற, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கு. அல்லேலூயா. ஒன்று நான் என்ன சொல்கிறேன், என்னை விட உன்னை விட நான் பெரிய ஆள் கிடையாது. நீயும் நானும் சமம். ஆலயத்துக்குள்ள நீயும் நானும் சமம். தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறார். அவ்வளவுதான். ராபோஜன கூட்டத்தில் என்ன நடக்குது? நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சண்டை போட்டுக்கிறான். ஆனால் இருக்குது எந்த இடம்? ராபோஜன பந்தி. நன்றாக கவனிங்க. இந்த காரியத்தை உள்ளத்திலிருந்து எடுக்கணும்னு ஆண்டு தீர்மானம் பண்ணார். அதனால தான் அவர் தீர்மானம் பண்ணார், இவனை சொல்லி புரிய வச்சா நடக்காது, செஞ்சு காட்டினா தான் இவன் நடக்கும். அதனால தான் வஸ்திரத்தை உடுத்தினார், மாற்றி வச்சார், கைகளில் தண்ணி எடுத்தார், பேஷன் எடுத்தார், கைகளில் தண்ணி எடுத்தார். அவன் உட்காந்துருக்கிற காலை கீழே கும்பிட்டு நம்ம காலை என்ன பண்ணுவான்? கழுவ ஆரம்பிச்சார். ஏன்னா உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணும்? சாகணும். உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணும்? உள்ளே இருக்கிற என்ன பண்ணுங்க, நல்லா கவனிங்க. உள்ளே இருக்கிற என்ன ஆகணும்? சாகணும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, பெரியவன் சிறியவன், படைத்தவன் படைக்கிறவன், படித்தவன் படிக்காதவன், அழகுள்ளவன் அழகற்றவன், கருப்பு வெள்ளை சிவப்பு கருப்பு. தேவன் நல்லா கவனிங்க. இவையெல்லாம் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது. இது அவன் மாதிரிதுங்க. சபைக்குள்ளே வந்துட்டா எல்லாம் என்னதுங்க? ஒன்று. சபைக்குள்ளே வந்தால் எல்லாம் என்னதான்? ஒன்று தான். நீ என்ன லாங்குவேஜ் பேசினாலும் சரி, நீ இந்த ஜாதி அந்த ஜாதி பரலோகத்தில் போயிட்டினா உனக்கு தனி ஜாதி, நீ வா இந்த பக்கம் உட்காரலாம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாம் ஒன்று. எல்லாம் என்னதுங்க? ஒன்று. அதுதான் சிலுவை. சிலுவை எனக்கு என்ன காட்டி கொடுத்து, ராபோஜனம் எனக்கு என்ன காட்டி கொடுக்கிறதுங்க? நாம் அநேகரை நாம் ஒரே அப்பத்தில் புசித்து ஒரே ரத்தத்தில் பானம் பண்ணுகிற அப்படினால் அநேகரை நாம் ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம். அப்போ இன்னொருத்தர் சபையில் பார்க்கும்போது நான் எப்படி நினைக்கணும்னா, என்னோட பெரிய ஆளுங்க, என்னோட அவர் பெரியவர், என்னோட பெரியவர், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிஹேவியர் இதாங்க பிஹேவியர். தேவநாமத்துக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். ஒரு நடிகர், அந்த மனுஷன் இப்போது அரசியலில் வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருத்தங்க அவரை பார்க்க வரும், நான் பார்க்குறேன், ஒருத்தர் பார்க்க வந்தால் எழுந்திருச்சு என்ன பண்ணுறாங்க? அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது, உலகத்தான் தான், அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்க கிடையாது. ஆனால் எழுந்திருந்து வந்து என்ன பண்ணுறாங்க? கை கொடுக்குறாங்க. உலகத்தானுக்கே அந்த அறிவு இருந்தா நாம் எப்படி நடக்கணுங்க? முதல்ல அவன் யார் பெரியவன்? ராபோஜன பந்திக்குள்ளே கர்த்தருடைய பந்தியில் பயபக்தியாக எடுக்கணும்னு இல்லை. கர்த்தருடைய பந்தியாச்சே பயபக்தியாக எடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படா முடிப்போம் போவோம், கறி கடிக்க என்ன பண்ணலாம், இல்லைன்னா தீந்துருமே. ஆனால் பந்தி இருக்கிறது எங்க? இல்லைன்னா முடிஞ்சிருமே. ஆனால் எங்கே இருக்கிறது? பந்தி.
நன்றாக கவனிங்க. ஆண்டவர் தீர்மானம் பண்ணார், இவன் உள்ளே இருக்கிறது எடுக்க ஒரே வழி, நான் அது மாதிரி மாறினா தவிர இவன் உள்ளே இருக்கிறது என்ன பண்ணது வராது. ரெண்டாவது ஒரு வாசிக்கலாம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 42-48 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 9:42. அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நல்ல கவனமா கேளுங்க. படிப்பேன். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். மனுஷகுமாரன் மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்க போகிறார். கீழே வாசிக்குமா. அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து கேட்கவும் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. என்னங்க பாவம் மனுஷன், டே நான் சிலுவையில் அறிய போறாங்கன்றாரு. இவனுக்கு அது மண்டையில் என்ன பண்ணலங்க, அது இன்னும் ஏறல. யாரு பெருசு, அடுத்தது யாரு, என்னதுங்க அடுத்து உலகமே இப்ப தமிழ்நாடு, அடுத்தது யாரு? இவர் உயிரை கொடுத்து, நல்ல கவனிங்க, இவர் உயிரை கொடுத்து நான் உயிரை கொடுக்க போறேன்டா, நான் பாடுபட போறேன், என்னை சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்றாரு. அது அவனுக்கு எப்படி இருந்துச்சுங்க? அப்படி எப்படி இருந்தது? வசனம் சொல்லுது மறைபொருளாக இருந்தது. எப்படி இருந்துங்க? சீக்ரெட், மறைபொருளாக இருந்தது. ஏன் மறைபொருளாக இருந்ததுன்னா உள்ள என்ன இருந்ததுங்க? யாரு? நல்லா கவனிங்க. தேவநாமத்து ஏங்க சிலுவை நமக்கு கசக்குது? ஏன் பாடுகள் வந்தா பதறி போகிறோம்? துன்பம் வந்தபோது ஏன் அலைக்கழிக்கப்படுகிறோம்? ஏன்னா சிலுவை பற்றி நமக்கு என்ன பண்ணலங்க, தெரியல. சிலுவை பற்றி நம்மளுக்கு தெரியல. சிலுவை பற்றி நமக்கு தெரியல. அவர் சொல்கிறாருப்பா, நான் பாடுபட போகிறேன், என்னை அடிக்க போகிறேன், எருசலேமுக்கு போகிறோம், நான் உயிரோடு வரமாட்டேன், நான் 3 ஆணிகளை தொங்க போகிறேன், என் சிரசில் முள்முடி சூட போகிறாங்க, என் கைகள் கால் ஆணிகள் அடிக்க போகிறாங்க. ஆனால் அவனுக்கு உள்ளத்தில் தோன்றாமல் எப்படி இருந்ததுங்க? மறைபொருளாக இருந்தது. வசனம் அன்றியும் அவர்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம், என்னதுங்க? வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. என்ன வாக்குவாதம்? யாரு பெரியவன்? அடுத்தது யார்? அடுத்தது யார்? உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிருப்பான் மனுஷன், உயிரை கொடுத்து பேசிட்டு இருப்பான், அவன் செஞ்சுமா. அடுத்தது யார்? இந்த அடுத்தது யார்? யார் பெரியவன்? நன்றாக கவனிங்க. எவன் தனக்குள்ள பெரியவன் என்ற சிந்தை இருக்குதோ அவனுக்குள்ள சிலுவை வேலையை செய்யவே செய்யாதுங்க. சிலுவையின் உபதேசம் அவனுக்குள்ள வேலையே செய்யாது. நல்ல கவனிங்க. பெரியவன் என்ற சிந்தை எவனுக்குள்ள இருக்கிறதோ சிலுவையின் உபதேசம் அவனுக்குள்ள வேலையே செய்யாது. சிலுவையின் உபதேசம் அவனுக்கு வேலையே செய்யாதுங்க. நல்லா பாருங்க, அவர் சிலுவை பற்றி பேசுகிறாரு, இவன் யார் பெரியவன் பற்றி பேசுகிறான். அவர் பாடுகளை பற்றி பேசுகிறாரு, அடுத்த நாள் அடுத்தது எப்படி நம்ம வாழலான்னு இவன் பேசுகிறான். அவர் மரணத்தை பற்றி பேசுகிறாரு, இவன் வாழ்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். சிலுவை ஏறல. வசனம் சொல், சிலுவை அவனுக்கு மறைபொருளாக இருந்தது. மறைபொருளாக இருந்தது. நம்முடைய வாழ்வில் என்ன, நமக்குள்ளே என்ன இருக்குது? உலகம் முழுவதும் இன்றைக்கு புனித வெள்ளி ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த காலவேளை ஒரு சொற்ப ஜனங்களாய் தேவ சமூகத்தில் சிலுவையின் மரணத்தை தியானிக்க நம்முடைய வாழ்விலே நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சிந்தை எதை நினைத்திருக்கிறது? நம்முடைய இருத்தின் ஆழத்தில் எந்த மனுஷன் இருக்கிறான்? சிலுவை பாடுகள் உள்ளே போகிறதா? சிலுவையின் சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வருவனால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன பண்ணுங்க? எதை எடுத்துன்னு வரணும்? சிலுவை என் முன்னால் உலகமே பின்னால், சிலுவை என் முன்னால்
உலகமே பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லலாமா? இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால், சிலுவையின் எல்லாரும் கையில தட்டி இயேசு சிந்தி நல்ல கையில தட்டுமே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பே கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பே கொடுத்து விட்டேன். ஞானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு, ஞானவர் ஆலயம் என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். நல்ல கவனிங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரதானமாக இருந்தனா சிலுவை தான் ஐயா, சிலுவை தான். நல்ல கவனிங்க. தெய்வம் உன் கையில் எல்லாம் கொடுக்கும்போது, தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கும் போது, தேவன் உன்னை பெரிய ஆளாக்கி இருக்கும் போது, நீ தெய்வத்தை சேவிக்கிறீல, அது ஒரு வழி. தேவன் உன்னை உயர்த்தி கனப்படுத்தி வைத்திருக்கும் போது, தேவன் ஊழியர்களை கொடுத்திருக்கும் போது, தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பொருளாதாரத்தை உன் கையில் கொடுத்திருக்கும் போது தெய்வத்தை சேவிப்பது ஒரு வழி. ஒன்றும் இல்லாத பொழுது, உடுத்துவதற்கு மறுதுணி இல்லாத பொழுது, ஒரு வேளை ஆகாரத்துக்காய் கஷ்டப்படும் பொழுது, கால்களில் போட கூட செருப்பில்லாத பொழுது, அடுத்த வேலைக்கு தெய்வத்தை பார்த்து வாழ்வது, இது ஒரு வழி. எது மேன்மையான வழிங்க? எது மேன்மையான வழி நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லாத போது, எதுவும் இல்லாத போது, குறைவுபடும் போது, பட்டினியாக இருக்கும்போது, பசியாக இருக்கும்போது தெய்வத்தை சேவிப்பது தானுங்க ஒரு சரியான வழி. அதுதான் சரியான வழி. தேவநாமத்துக்கு முன்னதாக ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நாளைக்கு இல்லாமல் போகும். நாம் இன்று குடியிருக்கிற குடியிருப்புகள் வேறுடையதாக ஆகும். இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாகனங்கள் நம்மை விட்டு போகும். ஒருவேளை நாம் வெறுமையாய் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அன்னைக்கு சொல்லும், சிலுவை என் முன்னால், உலகமென் பின்னால், சிலுவை என் முன்னால், உலகமென் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. நல்ல கவனி. நம்ம குறைவுபடும் பொழுது, நம்முடைய பர்ஸில் ஒன்றும் இல்லாத பொழுது, ஃபீஸ் கட்ட முடியாத நம்ம தவிக்கும் பொழுது, அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்? உலகம் முழுதும் பண்டிகைகளை கொண்டாடும் போது என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, தேவநாமத்துக்கு முன்னதாக நான் எப்படி தெய்வத்தோடு நடந்து கொள்கிறேன்? தெய்வத்தை எப்படி நான் நேசிக்கிறேன்? தெய்வத்தை எப்படி நான் நினைக்கிறேன்? அதாங்க கிறிஸ்தவ வழி. எனக்கு தெய்வம் ஒன்றுமில்லாமல் போகும்போது, ஒருவேளை எனக்குள்ளதையும் தெய்வம் எடுத்துக்கொள்ளும்போது,
என் சரீரத்துல பலத்தை தெய்வம் எடுக்கும் ஒரு காலத்தில். என்னுடைய எல்லாவற்றையும் தெய்வன் எடுத்துக்கொள்வார் ஒரு வேளை. தேவன் என் கையில் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்வார் திரும்பி. அன்றைக்கு சொல்ல வேண்டும், இன்னும் நான் இயேசுவை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நான் இயேசுவை நேசிக்கிறேன், இன்னும் நான் இயேசுவை நேசிக்கிறேன், இன்னும் நான் இயேசுவுக்காய் ஓடுவேன், இன்னும் இயேசுவுக்காய் நான் ஜீவிப்பேன். அன்றைக்கு சொல்ல, அன்றைக்கு உன் வைராக்கியத்தை கட்டணும். அதுதான் தெய்வத்தை சேவிக்கிற வழி. அதான் அவனுக்கு சொன்னார், எப்பா பாடுகள் அனுபவிக்க போகிறேன், சிலுவை மரம் வருது. சிந்தை மாறல, எல்லாம் மறைபொருளா இருந்த காரணம் உள்ளே இருந்த பெரியவன் என்ற எண்ணம். பெரியவன் என்ற எண்ணம், பெரியவன் என்ற எண்ணம். நம்முடைய வாழ்வில் ஒன்னே ஒன்று தான் தெரியும். என்னங்க? நான் அல்ல, அவரே எல்லாம். நான் அல்ல, அவரே எல்லாம். நல்ல எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வேறொருவன் தட்டி தூக்கி கொண்டு போகும்பொழுது, எனக்கு கிடைக்க வேண்டிய கனம், எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் என் கண் முன்னால் வேறொருவன் எடுத்துக்கொண்டு போகும்போது அன்றைக்கு சொல்ல, ஆண்டவரே நான் உங்க நேசிக்கிறேன், அவன் பாத்திரவான் ஆண்டவரே, அப்படி என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள பண்ணும் வர வேண்டும். ஐயா என் நல்லா கவனிங்க, என்னுடைய திருச்சபையில் என்னை அபிஷேகம் பண்ணி வைத்தாங்க. அடுத்து ஊழியக்காரனாக, தேவநாமத்துக்கு விடுதாக ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளிலே அதே திருச்சபையில் வேறொருத்தை என் கண் முன்னாடி என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணாங்க. நீ என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சை விட்டு ஓடிடலாமா? 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 ஒன்றே ஒன்று தெரியணும், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாளுடைய ஒன்றையும் ஒருவன் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், என்னை ஆண்டு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி வைப்பார், நாளைக்கு கீழே உட்கார வச்சிருப்பார். இது தெய்வத்துடைய பாஸ்டுடைய வேலை கிடையாது. யாருடைய வேலைங்க? தெய்வத்துடைய வேலை. இன்னைக்கு எனக்கு பாட்டு பாட கொடுப்பார், நாளைக்கு கொடுக்க மாட்டார். யாருடைய வேலைங்க? தெய்வத்துடைய வேலை. இன்றைக்கு என்னை சபையில் உயர்த்தி வச்சிருப்பார், நாளைக்கு நான் பெருக்கும்படியான சூழ்நிலை ஆண்டு உருவாக்கி தருவார். யாருடைய வேலைங்க? அது தெய்வம் தான். ஊழியக்கார் மேல என்ன பண்ணக்கூடாது. அப்போ இந்த பெரியவன் என்ற எண்ணம் எனக்குள்ள இருந்தா சிலுவை உள்ள என்ன பண்ணுதுங்க? இருக்க. மூன்றாவது வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 18 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இப்போ பூமியில எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. பூமியில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவங்களுக்கு நல்ல டீல் பண்ணி அமிச்சிட்டார், மொக்க பண்ணி என்ன பண்ணிட்டாருங்க? அமிச்சிட்டார். அப்போ தீர்மானிட்டாங்க, இனிமேல் இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, பெரிய ஆளாக இருக்க முடியாது. இப்போ ஒரே அடியாக எங்கே போயிடலாம்? மேலே போயிடலாம். கேட்குறாங்க, பரலோகத்தில் எவன்? அப்போ இவனுக்கு என்ன ஆசை? இங்கேயும் பெரிய ஆளாக இருக்கணும், இங்கேயும் சீட்டை விடக்கூடாது, அங்கேயும் சீட்டை என்ன பண்ணக்கூடாது, இங்கேயும் சீட்டை நான் விடக்கூடாது, அங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, சீட்டை விடக்கூடாது. ஆண்டுகிட்டு கேட்குறாங்க, பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்? அப்போ புரிஞ்சிடுச்சு ஆண்டவருக்கு, இவன் சிந்தை முழுதும் என்னதான் இருக்குது, சிந்தை முழுதும் என்னதான் இருக்கு, யார் பெரியவன், யார் பிரசிடண்ட்டு, யார் அடுத்தது, யார் அடுத்தது, சிந்தை முழுதும் தான் இருக்குது. ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு அவனுக்கு எப்படி புத்தி படிக்க போய்க்கிறார் பாருங்க. அவன் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், அதே மாதிரி ஒரு ஆள் கூப்பிட்டு தான். அவனுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு புத்தி பாடுறதுக்கு ஆண்டு சொன்னார். சின்ன பிள்ளையை ஆண்டு கூப்பிட்டு நீ மனம் திரும்பி இந்த குழந்தைய போல் ஆக விட்டால் பரவாயில்ல, என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். இவன் என்ன கேட்டான், யாரு பெரியவன்? அவர் சொன்னார், எப்பா பெரியவெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீ குழந்தைய போல் என்ன பண்ணோம், மாறணும்ப்பா. நம்ம என்ன பண்ணோம், குழந்தைய போல மாறணும். நம்முடைய மென்டாலிட்டி மாறணும், நம்முடைய சிந்தை மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் சிலுவை நமக்குள்ள என்ன பண்ணுங்க, வேலை செய்யும். இல்லைன்னா எத்தனை புனித வெள்ளி வந்தாலும் சரி, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். எத்தனை 7 வார்த்தைகள் வாழ்க்கையில் கேட்டாலும் என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். என் உள்ளே இருக்கிற அந்த பெரியவன் என்ற குணம் என்னை விட்டு நீங்கி, ஆண்டவரே, நான் அநேக முறை நான் ஜெபம் பண்ணிருக்க ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் கொடையாக இருக்க விரும்பலை, செருப்பாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. நான் கொடையாக இருக்க விரும்பலை சாமி, ஊழியத்தில் என்னவா இருக்க விரும்புகிறேன், நான் செருப்பாக இருக்க விரும்புகிறேன் சாமி. நன்றாக கவனிங்க. தேவநாமத்துக்கு முன்னதாக சோத்திரம். எல்லாம் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் இந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம், பெருமையை நல்லா பார்க்கலாம். அது என்ன கூட்டமாக இருந்தாலும், ஒரு சில கூட்டங்கள் என்ன பண்ணலாம், க்ளீனாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உள்ளே என்ன இருக்குங்க, உள்ள பெரியவன் இருந்தால் அவர் சீக்கிரம் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எங்கே போனாலும் அவர் என்ன பண்ணுவார், போஸ்டிங் என்ன பண்ணுவார்,
எனக்கு ஒரு கசாலி என்ன பண்ணல, எனக்கு ஒரு கசாலி ஈட்டில் இல்லைல்லோ, எனக்கு ஒரு சேர் என்ன பண்ணல. யோ, ஊழியத்தில் நிறைய பேர் சண்டை போட்டுறாங்க. நல்லா கவனிங்க. நான் ஒரு இடத்துல ஒரு எங்கள் சொந்தக்கார வீட்டில் அவர் ஒரு ஊழியக்கார், அவர் வீட்டில் உட்காந்துருக்கேன். அவருக்கு ஒரு நோட்டீஸ் எடுத்துன்னு தராங்க, தயவு செய்து செய்தி அவர்கிட்ட சொல்கிறாதீங்க. அவர் பலான பேர், அவர் பேரை வந்து போட்டிருக்கிறாங்க, ஆனால் பிஷப்னு போடல. என்னன்னு போடலங்க? மீட்டிங்க்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஏன்னா என்ன போடல. அப்போ என்ன போடணும், என்ன போடணும்? நோட்டீஸில் என்ன தாய் மாமன் என்ன பண்ணல, போடல. என்னைக்காவது ஒரு நாள் மடையா சிந்திச்சிருக்கிறா, பரலோகத்தில் என் பேர் எழுதிருக்குதா இல்லையான்னு சிந்திச்சிருக்கியா? அது எல்லாம் சிந்த. பரலோகத்தில் என் பேர் என் நோட்டீஸில் என்ன பண்ணல, உன்னை கூப்பிட்டுருக்கே கூடாது எனக்கு தெரிஞ்சு. நம்முடைய புத்தி பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு சில இடங்கள்ல நான் வெட்கத்தோடு நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு சில என் சொந்தக்காரங்க வீடுங்களில் வெட்கத்தோடு நான் சாப்பிட்ருக்கேன். உள்ளே அழுதுகிட்டே என்ன பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்குங்க. வீட்டுக்கே ஏற்ற மாட்டேன், நாங்கள் வைராக்கியமாக அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்கிறேன், வெட்கத்தோடு சாப்பிட்ருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் இயேசு பெரியவர். தேவநாமத்துக்கு முன்னதாக சோத்திரம். நமக்குள்ளே இருக்கிற இயேசு எப்படி நம்ம பார்ப்பான்? நீங்கள் போட்டிருக்கிற 10,000 நகத்து நகையின் மூலிமா பார்க்க மாட்டான். நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரத்தின் மூலம் இயேசுவை பார்க்க மாட்டான். நீங்கள் ஏறுகிற வாகனத்தின் மூலம் இயேசுவை பார்க்க மாட்டான். உங்கள் பிஹேவியர் மூலிமா தான் இயேசுவை பார்ப்பான். உங்கள் வாழ்க்கையின் மூலிமா தான் இயேசுவை பார்ப்பான். உங்கள் ஜீவிதத்தின் மூலமாக தான் இயேசுவை பார்ப்பான். நீங்கள் படுகிற, நீங்கள் சிலுவையின் பாடுகள் மத்தியில் நீங்கள் வாழ்கிற விதத்தில் மத்தியில் இயேசுவை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அவன் மிஷினரிகளுக்கு உயிரை கொடுத்து செருப்பு இல்லாமல் ஒரு சைக்கிள் இல்லாமல் பல கிலோமீட்டர் போய் ஊழி செஞ்சுட்டு இருக்கான். இவருக்கு என்ன போடணுங்க, பேர் போடணும். பேர் போட்டுருக்கான், மறந்துட்டான். ஐயா மறந்துட்டேன், ரெவரண்ட்னு போட்டான், பிஷப்னு போட மறந்துட்டான். நீ எப்படி எனக்கு ரெவரண்ட்னு போவ, நான் எப்படி அந்த கூட்டத்துக்கு வருது? நீ வராத, கூட்டம் நல்லா நடக்கும். நம்ம ஆள் தான் அவரு, நம்ம சொந்தக்காரர் தான், நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் தான். அவர் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். இந்த ரூமில் நான் உட்காந்து அந்த ரூமத்தில் கூத்து நடக்குது, நான் சிரிச்சிட்டு இருக்கேன் இந்த பக்கம். ஏன்னா நமக்கு தெரியணும் என்ன சிந்திக்கணுங்க. பேர் போடலன்னு ஐயா, பேர், என் பேர் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் சொல்லுங்க, கையை தட்டி ஆண்டவரை பார்த்து, என் ஜீவனானார் சர்வ வல்லவர், சாவை வென்றவர் என் மனவாளன். மேல பேருக்கு தான் பாடுறானா, நோட்டீஸ்ல பேருக்கு தான் என்ன பண்றான்? இவன் பேர் அங்க எழுதுவாரா? ஆண்டவர் எழுதுவாரா? இல்ல. அப்போ என்ன? சேர்ல வித்தியாசம், எல்லாத்துலையும் நீ பெரியவன் காட்டு. என்ன ஐயா, என்ன என்ன அங்கே போனீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். எல்லாம் யார் தாங்க? எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸு தான். கலர் ட்ரெஸ்ஸில் ஒன்று என்ன கிடையாது, எல்லாம் ஒன்று தான். நீ எப்படி நடந்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி மகிமை உனக்கு. நீ எப்படி வாழ்ந்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதனால தான் ஆண்டு சொன்னார், இந்த கற்பனைகள் எல்லாம் சிறிதொன்றாக மீறி இவ்விதமாய் போதிக்கிற மனுஷன் எல்லாரிலும் பரலோகத்தில் யார் இருப்பான்? சின்னவனா இருப்பான். இவளை கை கொண்டு போதிக்கிறனே பரலோகத்தில் பெரியவனாயிரு. சரி, இப்போ மேலே போயிட்டாங்க, இங்கெல்லாம் முடிச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். 20 மத்திய 20 17 17 வசனம்.
மத்தேயு சுவிசேஷம் எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் 20ஆம் அதிகாரம் 17-20 படிங்க. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். உம்மிடத்தில் ஒரு ஜெப விண்ணப்பம். இப்போ ரூட் மாறிடுச்சு. முதல்ல ஒரு ரூட்டில் வந்தாங்க, முடியல. இன்னொரு ரூட் எடுத்தாங்க, அதுலேயும் முடியல. இப்போ இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வடிச்சிக்கலாம். அவர் 2 பேரை கூப்பிட்டு வந்து, ஒருத்தன் வலது பக்கத்துலையும் ஒருத்தவும் இடது பக்கத்துலையும் 10 பேரும் பல்ல கடிக்கிறான். 10 பேரும் பல்ல கடிக்கிறோம். டேய், இவ்வளோ 3.5 வருஷம் கூடவே இருந்தேன். மார்பிலே ஒருத்தன் சொல்கிறான், மார்பிலே சாஞ்சுக்கிட்டு நான் இல்லாத உனக்கு ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா. அம்மா கிட்ட போய் சொல்லிட்டுக்கிறான் ஆளு, பரலோகத்தில் யார் பெரியவனு தெரியல, இங்கே யார் பெரியவனு அடுத்ததுன்னு சொல்ல மாட்டேன்றாரு. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ரைட்டு லெஃப்ட் மட்டும் வாங்கி கொடு, வேறு ஒன்றும் ஒரு செக்ரட்டரி போதுக்கு மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துரு, வேற எதுவும் ஒன்றும் பண்ணுங்க வேண்டாம், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துரு. அதுக்கு என்னதுங்க, ரெக்கமெண்டேஷன். ஆண்டு கூப்பிட்டார், வா. என்ன சொன்னார், கீழே வாசிக்கலாம். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால், ஒருவன் உன் வலது பாரிசத்திலும் ஒருவன் உன் இடது பாரிசத்திலும் உட்காரும்படி என்ன செய்யுங்க, அருள் செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலையும் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடணும், எல்லா நேரத்திலையும் எப்படியாவது மேலே வந்து பெரிய ஆள் ஆயிடணுங்க. தேவ நாமத்துக்கு முழுதாக ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இந்த ரூட்டில் போனாலும் ஏதாவது ஒரு ரூட்டில் என்ன பண்ணோம், மேலே பெரிய ஆள் ஆயிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் அவளுக்கு, உங்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிறவன் உங்கள் எல்லாருக்கும் என்னவா இருக்க கடவன், வேலைக்காரனாக இருக்க கடவன். அப்போ இந்த சிந்தை மேலோங்கி இருந்து அவங்களுக்குள்ள, ஏன்னா ஆண்டு சொல்லிட்டு வர்றாரு, நான் போகிறேன். அவர் போன பிறகு யார் சபையை பார்த்துக்கிறது, யார் ஊழியத்தை நடத்துறது, 12 ஊழ பிரச்சனை, யார் அடுத்த பிரசிடண்ட், யார் செக்ரட்டரி, யார் மூப்பர், யார் ஏன்னா 3.5 வருஷமுக்கு என்ன பண்ண போகிறாரு, போக போகிறாரு. இப்போ இவனுக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தையை மாற்றுறதுக்கு தான் மரண தருவாயில் போவதற்குண்டாக அவர் எடுத்த ஆயுதம்தான் அவன் கால்களை என்ன பண்ணார், கழுவி சொன்னாருப்பா, ஆண்டவரும் போதகரமாகிய நானே உன் காலை கழுவினா நீங்கள் ஒருத்தர் காலை என்ன பண்ணுங்க, கழுவ கடவர்கள். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை பேசுவது எளிது, வாழ்வது கடினம். ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகம் முழுது சிலுவை மரணத்தை தியானிக்கிறது. அதே சிலுவை மரணத்தை தியானிக்க தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். வருஷம் 7 வார்த்தைகளை கேட்கிறோம். இயேசு பாடுபட்டான். ஒரு சில அழுகுறாங்க, ஒரு சில துக்கத்தோடு இருக்கிறாங்க, ஒரு சில 40 நாள் என்ன பண்ணுறதுங்க, நான்வெஜ்ஜே சாப்பிடுவது கிடையாது. ஒரு சில என்ன பண்ணுறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க. இயேசு மரிச்சார். நல்லா குனிங்க, இயேசு மரித்ததுடைய நோக்கம் ஒன்று தாங்க, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய கேரக்டரை மாற்ற முடியாத என்ன பண்ணார், ஆண்டவர் மரிச்சார். எதுக்குங்க மரிச்சார், என் கேரக்டர், என் பிஹேவியர் சரியாக இருந்தால், என் கேரக்டர் சரியாக இருந்தால் என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பான். என்னதுங்க, என் கூட சில காலேஜில் இருக்கிற என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பான், ரட்சிக்கப்பட்டிருப்பான். என் பிஹேவியர் சரி இருந்தால் என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டிருப்பார். என் கேரக்டர் சரியாக இருந்தால் என் மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. என் பிஹேவியர் சரி இருந்தால் என் பக்கத்தில் இருக்காங்களே நெய்பர்ஸ், அக்கம் பக்க வீடுகள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நான் பெரியவன்ற எண்ணம் இருந்ததுனால தான் இது வரைக்கும் அவங்களாம் என்ன பண்ண முடியலைங்க, தெய்வத்தை அறிய முடியல, சிலுவை மரணம் எனக்குள்ளே போக முடியல. எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, தெய்வத்தை நோக்கி இந்த கால வேளையில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். கடைசி ராபோஜனம் போகும்போது ஆண்டவர் தீர்மானித்தார், இவனுக்குள்ளே இருக்கிற இந்த காரியத்தை எப்படி எடுக்கிறது. 3.5 வருஷம் கூட இருந்தான், ஆனால் என்னை சரியாக புரிஞ்சிக்கல. கடைசியாக ஒரு தருணம், தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி வச்சு ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணீர் வார்த்து அவன் கால்களை குனிந்து
கழுவி அவனுக்கு சொல்லி கொடுத்தார். நான் பெரியவன்பா, உலகத்தில் இருக்குன்னு உனக்குள்ள இருக்க நான் பெரியவர், நான் பெரியவர், நான் எங்கேருந்து வந்த எங்கேருந்து போகிறேன் எனக்கு தெரியும், எல்லா அதிகாரம் என்னுடைய கையில் இருக்குப்பா. ஆனால் இன்றைக்கு உன் கால்களை நான் கழுவுறேன். இதே மாதிரி ஒரு ஜீவிதம், இதே மாதிரி ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நீத்து வாழணும் சாமி. வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பேதுரு மாத்திரம் எழுந்து நின்றான். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 12 பேரோடு கூட எழுந்து நின்றான் பேதுரு. ஜீவிதம் மாறிற்று, வாழ்க்கை மாறிற்று. காரணம் சிலுவை மரணத்தை உணர்ந்தான். இயேசு மட்டுமே தெய்வம் மட்டுமே பெரியவர் என்பதை உணர்ந்தான். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வச்சிருக்கிறார், என்னை உங்களை இந்த ஆலயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார், சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த காலவேளை உடைய சிந்தை என்ன? சிலுவை மரணம் வேலை செய்தா ஒப்புடுப்ப இந்த காலவேளை. அல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழிடலாம். சொல்லுங்க, எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். அப்படியே ஒரு நிமிஷம் என்னை பாருங்க. உண்மையாகவே இந்த 7 வார்த்தைகளை பேசியிருந்தா கூட இந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 7 வார்த்தைகளை பேசியிருந்தா கூட, அதனால தான் இந்த சில வேளை அந்த 7 வார்த்தைகளை நம்ம நிறுத்தினதுக்கு காரணமே ஆவியான நம்மோடு கூட பேசுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தை அருமையான ஊழியக்கார மூலியமா கர்த்தர் பேசினார். ஊழியத்தில் நமக்கு எவன் பெரியவன், ஆலயத்தில் யார் பெரியவன், வெளியே யார் பெரியவன், சபையில யார் பெரியவன், பரலோகத்தில் யார் பெரியவன் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நான் இந்த காலவெல்ல சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிற ஆண்டவர் கர்த்தர் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஆகிய அவரே தன் சிலையை கட்டிக்கொண்டு சீஷர்களுடைய பாதங்களை கழுவினது உண்டானால், வசனம் சொல்லுகிறது, நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் உங்கள் கால்களை கழுவுங்கள். எதுக்கு ஆண்டவர் சொன்னார்னா, உங்களை நீங்க தாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், அதை மாத்திரம் சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தெய்வ பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளேயும் நீ பெரியவன் நான் பெரியவன்றது இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பெரியவன் தேவன், 2 பேரையும் தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க பார்த்துக்கலாம். ஒரே சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள ஈகோ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நிறைய குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனையே நான் சொல்றத நீ கேளு, ஆனா நீ சொல்றத நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ள யார் பெரியவன் என்று அல்ல, 2 பேரையும் தேவன் எப்படி தான் வச்சிருக்கிறாரு. மனைவி சொன்னா கேட்பேன்னு சொல்ற ஆண்கள் கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் கை வரலையே, இன்னும் 1 2 தான் வருது. ஏன் வெக்கமா இருக்குதா? மனைவி சொன்னா கேட்பேன்னு சொல்ற ஆண்கள் கையை தூக்குங்களேன். முதல்ல நீங்க சாகணும். அல்லேலூயா. கணவன் சொன்னா மனைவி கேட்பேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தின்படி ஆக கிடவது இல்ல. அவர் சொல்றார் பாதி பேர் கேட்க மாட்டாங்கன்றாரு. நான் என்ன சொல்றேன், குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை பாராட்ட வேண்டாம், நம்மை தாழ்த்துவோம். நான் இதை ஒரே ஒரு காரியம், ஒரு தெய்வ ஊழியக்காரர், நல்ல கவனிங்க, ஒரு தெய்வ ஊழியக்காரர் ஒரு சபைக்கு போயிருக்கிறார். அந்த சபைக்கு போயிட்டு அவர் பைக்கில் போயிருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரரை அந்த சபையின் போதகரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. போன உடனே இவர் என்ன செய்தார், அங்கே அந்த பாஸ்டர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சர்ச்சுக்குள்ளே ஒரு ஓரமாக ஒரு சேரை போட்டு அப்படி உட்காந்துருக்கும் போது பார்த்தா ஒரு 2 பேர், ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சர்ச்சை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கீழே துணி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க.
இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு. இது பார்த்தோன்னே இவர் நினைச்சாரு ஏதோ இவங்க சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவங்க, சர்ச்சில் உதவி செய்கிறவங்க, இல்லை சர்ச்சில் வேலை செய்கிறவங்களாட்டுக்குது அப்படின்னு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்தோடனே இவர் பேசிட்டு, இது நடந்த சம்பவம் பேசிட்டு அவர் கிளம்புற நேரத்தில் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வேலையெல்லாம் சேரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியே போய் அவங்க ஏதோ இதுக்கு போவாங்கன்னு பார்த்தா சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பென்ஸு கார் நிற்குது. அந்த பென்ஸு காரை இவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் 2 பேரும் அந்த பென்ஸ் காரை, அந்த ஜென்ஸ் வந்து என்ன பண்ணாரு, பென்ஸ் காரை ஆன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணோன்னே 2 பேரும் அந்த காரில் உட்காந்து போகிறாங்க. இவருக்கு ஒரே ஒரு கேள்வி, இவ்வளோ நேரம் இந்த சர்ச்சை தொடச்சிட்டு இருந்தாங்களே, ஆனால் இவங்க பென்ஸ் காரில் வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில் பாஸ்டர்கிட்ட கேட்டார். பாஸ்டர் அவங்க யார் அப்படின்னா, அவர் சொன்னாராம், அந்த 2 பேர் வந்து அந்த ஜென் வந்து அவர் வந்து கலெக்டரு, அவர் கலெக்டரு, அந்த அம்மா வந்து டாக்டரு. 2 பேரும் சர்ச்சை என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஒருவன் உன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தினால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இது நம்ம சபையிலையும் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த சபையில் இருக்கும்போது கூட்டம், இதை போல் நல்ல கூட்டம், உட்கார்றதுக்கு சேர் அப்போ ரொம்ப கம்மியான சேர் தானே. ஒரு அம்மா லேட்டாக வந்துச்சு. ஒரு அம்மா லேட்டாக வந்த உடனே அந்த இத்தனைக்கு அந்த பொண்ணு சின்ன வயசு பொண்ணு தான், லேட்டாக வந்துச்சு. அதுக்கு என்ன கொடுக்கல, சேர் கிடைக்கல. யாரும் எந்திரிச்சு கொடுக்குற நிலைமை இல்லை. ஏன்னா உட்காரது கூட என்ன இல்லை, இடம் இல்லாத நேரத்தில் அந்த அம்மா நின்று பார்த்துட்டு கொஞ்சம் கீழே உட்காருமான்னு யாரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குது, கீழே உட்காந்துருங்க அப்படின்னு. அடுத்த வாரத்துலேருந்து இது வரைக்கும் சர்ச்சுக்கு வரல. இது கேட்டால் என்ன சொல்லிருச்சு, எனக்கு யாரும் என்ன கொடுக்கல, பரலோகம் போவான்றீங்க. ஹலோ, நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. சேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரை ஆராதிப்பேன். என்னை யார் கனப்படுத்தினாலும் கனப்படுத்தாவிட்டாலும் நான் என்ன செய்வேன், நான் மனுஷனிடத்துலேருந்து கனம் பெற வரல, யார் என்னை கனப்படுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாறி போகிறதுக்கு காரணமே யாருக்கிட்ட இருந்து கனம் கிடைக்கலன்னு. மனுஷனை என்ன பண்ணல, ஹானர் பண்ணல, என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல. வேண்டாம், குடும்பத்துக்குள்ளேயும் ஒருவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மதியம் சரியாக நமக்கு 2:30 மணிக்கு ஏபிசி ஊழியத்திலிருந்து அந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக வராங்க. இந்த 2:30 மணிக்கு வந்துட்டு அவங்க இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக 3 மணிக்கு இங்கேருந்து அனுப்பிச்சிடுவாங்க, கிளம்புவாங்க. இந்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்குறவர்கள் கொஞ்சம் கையை தூக்குங்க. ஸோ ஐ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். இந்த ஊழியத்துக்கு வரவங்க கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் நான் இவ்வளோ தூரம் பிரசங்கம் கேட்டும் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, அப்புறம் நம்மளை போல ஆண்டவரை வெக்கப்படுத்துகிறவங்க வேறு யாருமே இல்லை. அதனால தான் நான் பிரசங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொன்னேன். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் கை தூக்குங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா. எனக்கு ஒரு 20 பேர் வரணும். இல்லை இல்லை, என்னது அவங்களே 15 பேர் வராங்க. ஆமாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இன்னும் 12 தான் வருது. இன்னொன்று 14. வேறு யாரு? ஹலோ, ஆண்டவர் குறித்து ஊழியம் நீங்கள் செஞ்சால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இவ்வளோ கஷ்டப்படுத்த வேண்டியதாக இருக்கோம். இதுக்கு நம்ம வந்து 2 பிரசங்கத்துலேயும் அவங்க ஏபிசி ஊழியத்துலேருந்து மிஷினரி ஊழியத்தை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, வந்து நமக்கு ட்ரைனிங் எடுத்தாங்க. அப்போவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? பாஸ்டர் என்ன ஏன் பண்ணலாம்? அல்லேலூயா. நீ ஊழியம் செய்தால் ஆண்டவர் உன்னை போஷிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் ஊழியத்துக்கு ஷார்ப்பாக என்ன செய்யுங்க, எத்தனை மணிக்கு வாங்க? 2:30 மணிக்கு தயவுசெய்து வாருங்கள். இன்றைக்கும் வரணும், நாளைக்கும். இன்றைக்கி 2:30 மணிக்கு நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. 2:30 மணிக்கு வாங்க. 3 மணிக்கு ஊழியத்துக்கு போயிட்டு 5:30 மணிக்கு இங்கே சபைக்கு வந்து ஜெபிச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம நினச்சிடுவோம், போயிடுவோம். அதை தொடர்ந்து நாளை காலையில் 9 மணிக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா 9 மணிக்கு 9லேருந்து 9:00 வந்துட்டிங்கன்னா 10 மணிக்கு ஊழியத்துக்கு போயிட்டு 12 மணிக்கு ரிட்டர்ன் நினச்சிடுவோம். வந்துட்டு இங்கே நம்முடைய ஊழியத்தின் அனுபவங்களை குறித்து 2 நாளுக்கு நடந்த அனுபவங்களை பேசுவோம். மதியம் சாப்பாடு இங்கே என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு மறுபடியும் மதியானம் போவோம். சாயங்காலம் என்ன செய்வோம், 2 மணி நேரத்தில் மறுபடியும் திருப்பி என்ன செய்துருவோம், வந்துடுவோம். அதுக்குரிய ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அல்லது கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் பிள்ளைகளை வச்சுருக்கேன் அப்படின்னு தயவுசெய்து கவலைப்படாதீங்க, கொண்டு வந்து விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்.
I'll be a caretaker too for you people. Hallelujah. கண்களை மூடுவோமா? ஜீசஸ். முடிந்த உடனே எல்லாருக்கும் டீயும் ஹாட் ரைஸ் பன்னும் இருக்குது. என்ன செய்யுங்க? வாங்கி சாப்பிட்டு அன்பாய் கடந்து போகும்படி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்குங்க? காலையில் 5 மணிக்கு ஆராதனை. 5 மணிக்கு ஆராதனை. எல்லாரும் உற்சாகமாய் கடந்து வாருங்கள். ஆனால் நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இடம் கிடைக்கும். இல்லாவிட்டால் எங்கே வந்து உட்காரணும்? அன்பான வேண்டுகோள், எங்கே வந்து உட்காந்துருங்க. இன்னும் நிறைய பேர் இன்றைக்கி வரல. நான் ஈஸ்டர் அன்னைக்கு கட்டாயம் வருவாங்க. வரும்போது லேட்டாக வந்துட்டீங்கன்னா தயவுசெய்து முன்னாடி வந்து என்ன பண்ணிடுங்க? கீழே உட்காரும்படி அன்பாக. பின்னாடி மட்டும் உட்கார விட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு மட்டும் ஆசீர்வதித்தீரே, அதற்காக நமக்கு நன்றி. நல்ல ஒரு தேவ வார்த்தையை கர்த்தர் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியத்தில், சபையில், ஆண்டவரே பரலோகத்தில், வெளியில், மற்றவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு பிறகு யார் அப்படின்ற பெரியவன் என்கிறதான எண்ணம் இருக்குமே. ஆனால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து எப்படி ஆண்டவரே நீர் உம்மை தாழ்த்தினீரோ அதே போல எங்களையும் தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். வந்தமுடைய பிள்ளைகளுக்கு இந்த குட் ஃப்ரைடே செய்தியானது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் அவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு மதியம் நாங்கள் செய்ய போகிற ஊழியமும், நாளைக்கு ஆண்டவரை காலை தொடங்கி மாலை வரைக்கும் செய்ய போகிற ஊழியத்திற்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படி ஆய்ச்சபைக்கிறேன். யூஸ் us, O Lord Jesus. வார்த்தையினால் எங்களை போச்சு தரலாம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் முகொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.